கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிமையை காமிக்கிறாங்க. அவள் நல்லாவே வந்துட்டு குண்டான பொண்ணு. அவள் ஒரு 200 கிலோ வெயிட் இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்டு ஷென் அவளை அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையுமே, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதும் அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகே சொன்னதுமே அங்கே லைட் எல்லாமே ஆன் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்தியா எவ்வளோ ஆசைன்னு சொல்லிட்டு, நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணதுமே உடனே வந்துட்டு ஓகே சொல்லிட்டேக்கா. இவள் உடம்பு இருக்க அழகுக்கு இவள் போய் உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அந்த ஜியா வேற கிண்டல் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷென், நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணில, என்னை லவ் பண்ணிட்டு இருக்கல நீன்னு சொன்னதுமே, பார்த்தியா இவள் மூஞ்சிருக்க அழகுக்கு இவளுக்கு லவ் கேடாமா, இவள் கை உடம்புல இருக்க ஒரு ஃபிங்கருக்கு தான் உன் உடம்பு வந்துட்டு இருக்கும், இவள் போய் ஒன்றை வந்துட்டு மேரேஜ் பண்ணுவாளா, என் நசுக்கே கொலை பண்ணுறதுக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடிங் ஷேமிங்லாம் பண்ணிட்டு கிண்டல் பண்ணதுமே, நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற செட் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. நீ இப்போ என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், உன்னை லவ் பண்ணாதானே நான் சீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு இழிவாக பேசுகிறான். ஸோ ரொம்ப ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அவனை போட்டு அடித்ததுமே, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு என் மேலே கையை வைப்பேன், உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அவள் ரொம்ப கவலையாயிட்டு அங்கே பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்து குடிச்சதுமே, நீ குடிச்சிட்டா எங்களை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் அவள் பாட்டிலை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிருக்கா. அங்கே போகும்போது தவறுதலாக ஒரு ரூம்குள்ளே போயிடுறா. அதுக்குள்ளே பார்த்தா நம்மளோட ஹீரோ குயான் இருக்கான். அவனுமே நல்லா வந்துட்டு ட்ரக்காக இருக்கான். ஸோ 2 பேருமே ஆக்சிடென்ட் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே 2 பேரும் சேர்ந்து நைட் டைமே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் இவள் வந்து படுத்து கிடக்கவுமே, ஐயோ கடவுளே, இவ்வளோ குண்டான ஒரு பொண்ணு கூட சேர்ந்தா நான் போய் இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி அருவருப்பாயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் இங்கே ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு, கடவுளே இவன் என்னை பார்த்தானா நான் ஏதோ என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் போட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ரொம்பவே ஸ்லிம் ஆயிடுறா. அவங்க பையனுக்கு வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாமல் இருக்குது. அப்போ அந்த பையன், அம்மா நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட விலகி இருங்க, எனக்கு இப்போ வைரஸ் அட்டாக் இருக்குது, உங்களையுமே பாதிச்சிருன்னு சொன்னதும், நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அம்மா வந்துட்டு அப்படி போய் விலகி இருப்பேனா, ஒன்றை நோய் வந்து என்னை பாதிக்குமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷன் ஆகிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ குயானை காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா, உனக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது, நீ இப்போயுமே மேரேஜ் பண்ண மாட்டேற, இங்கே பாரு உனக்காக பியூட்டிஃபுல்லான லேடிஸாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சதுமே, அம்மா நான் யாரையும் மேரேஜ் பண்ண விரும்பலை, தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு சொன்னதும், இதுலேருந்து ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்ததுமே அவன் மயக்கம் போட்டு அங்கே கீழே விழுந்துடுறான். பயந்து போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே, உங்கள் பையனுக்கு இருக்கிறது பெரிய நோய் தான் சொன்னதும், என்னாச்சு என் பையனுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஒன்று பக்கத்தில் வந்தாலுமே அவன் மயக்கமாயிருவான், இதான் அவனுக்கு வந்திருக்க நோயேன்னு சொன்னதுமே, ஐயோ கடவுளே, என் குடும்பத்தோட அடுத்த நிலைமை என்ன, என் வாரிசு என்ன ஆகும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு எப்படி நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போங்க நம்ம சூச்சு வந்துடுறான். டாக்டர் நீங்கள் வந்துட்டு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். இப்போ நான் நல்லா ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு அவனை பார்த்ததுமே சின்ன வயசில் அவனை பார்த்த மாதிரியே இருக்குது. வந்துட்டு சின்ன பையனை மாறுறேன் குயான்னு சொன்னதுமே, அம்மா எது பைத்தியம் பிடிச்சி போச்சா, நான் இங்கே இருந்துட்டுருக்கேன், அது வேறு வீட்டு பையன்னு சொன்னதும், நீ ஒருவேளை வந்து உனக்கும் ஏதோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து நீ நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, அவளுக்கு பிறந்த பொண்ணு தான் இது, என்னோட பேரையும் தான் இவன் சொன்னதுமே டாக்டருக்கு இவங்க நிலைமையை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பரிதாப பார்வையில் பார்க்குறாரு. அப்பாங்க தயவு செஞ்சு அம்மா நீங்கள் அந்த பொண்ணு பேரெல்லாம் வந்துட்டு என் முன்னாடி எடுக்காதீங்க, அவளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டாவே, ஹீரோயின் ரொம்ப குண்டா இருந்தாலே அதை பற்றி யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக போய் சொல்லாது, இவனை கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கள், இவன் என்னோட பேரனா இருக்க தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே தேடிட்டு வந்துடுறா. அந்த பையன் போய் அங்கே பாசமாக ஹக் பண்ணிக்கிட்டதுமே நம்ம ஹீரோ உலங்க பார்க்கல. அவன் அந்த பக்கம் வந்துட்டு கால் பேசிட்டு போகும்போது, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும், அம்மா நான் வந்துட்டு இப்போ சரியாயிட்டேன்ல, நான் உங்களுக்காக தான் வந்து இங்கே வந்தேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கட்டிகிட்டு இருக்கீங்க, அது தேவை கிடையாது, என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னதுமே, உனக்கு இனிமேல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அவசியம் பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாக்டர் வந்து, நான் ஒரு செக்அப் மட்டும் அவனை கூட்டிகிட்டு போய் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இவங்க டிஎன்ஏ எடுக்க சொன்னாங்கல்ல, ஸோ அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்பவே அவங்களுக்குமே அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் அங்கே ரிசல்ட் வந்ததுமே பார்த்தா அந்த கு ஃபேமிலியோட புள்ள தான் இவன் செட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அவருக்கு இங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பாப்பா அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது, அம்மா நம்ம இங்கே இருக்க வேணாம், டிஸ்சார்ஜ் பண்ணி போயிடலாம், எக்ஸ்பென்சிவாக இருக்குது, உங்களால் செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னதும், ஒன்றும் கவலை கிடையாது, அம்மா வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.
பாட்டி ரொம்பவே மோசமானவங்க, நம்மளை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு கழுத்தை பிடிச்சி அவங்க 2 பேத்தையும் வெளியே தள்ளி விட்டு வீட்டுக்குள்ளே வராதீங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை நினச்சிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மழையிலையுமே நனைஞ்சிட்டு ஓரமாக உட்காந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாக்டர் வேமா அங்கே உள்ளே ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டாக்டர் கு ஃபேமிலியோட ஒரே வாரிசு இந்த புள்ள தான், இவ எப்படி வந்துட்டு இப்படி சாதாரண வார்டில் இருக்கா, அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை கொலையை பண்ணிடுவாங்க, விஐபி வார்டுக்கு மாற்றுங்க, எல்லா எக்ஸ்பென்சிவையுமே நம்மளே ஏற்றுக்கலாம், என்ன வந்துட்டு தேவைப்பட்டாலும் அவங்கள நல்லா பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது, என்னடா சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அங்கே அவங்க குடும்பத்துக்குமே வந்துட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இவர் உங்களோட வீட்டு ஃபேமிலி புள்ள தான் சொல்ல போனால் அங்கே கால் கனெக்ட் ஆக மாட்டுது. என்னன்னு பார்த்தா அவங்க பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ ஒரு பொண்ணோட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியே, நீ வந்துட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு யாருன்னு சொன்னதும் இவனுக்கு ஹீரோயினோட அந்த பேக் சைடு உருவம் மட்டும் ஞாபகம் வந்துட்டு, தயவு செஞ்சு அம்மா என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க, எதுக்காக திரும்ப திரும்ப அந்த பொண்ணை ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ இப்போ சொல்கிறியா இல்லையாடான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கோவமாயிட்டு அப்படியே அங்கே மயக்கமாயிடுறாங்க. இங்கே மெய்ட் வந்துட்டு வேமா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக கிளம்புறாங்க. ஹீரோயின் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கா. அம்மா உன்னை வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே போகும்போது அந்த சைடில் அந்த சின்னும் ஜியாவுமே வந்துடுறாங்க. தெரியாமல் போய் இடித்ததுமே இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, என்ன பார்க்குறதுக்கு சிமி மாதிரியே இருக்காளேன்னு சொல்லிட்டு சிமி நீ தானே இதுன்னு சொன்னதும் அவங்களுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ எப்படி உன்னோட பாடியோட உருவத்தை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண, பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் புள்ள இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காதை மறைச்சிக்கிறா. உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்னை விடுங்கன்னு சொல்லும்போது இந்த பையன் யார் கூட சேர்ந்து இவன் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா, காசுக்காக இந்த வேலை பண்ணியிருப்பாளோ அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த பையனுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன், கூடி சீக்கிரம் செத்து போயிடுவான், பேசாமல் வந்துட்டு உனக்கு காசு வேணும்னா நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ அதுக்காக என் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும், அதை பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு நீ மரியாதையாக பேசுன்னு சொன்னபோது அவளை அடிச்சவங்க வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இப்படி எங்கள் அம்மாவை புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மாவை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கான். அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு நல்லா வச்சதுமே உங்கள் மெய்டு உண்மையிலே வந்துட்டு அவர் உங்கள் பேர் இந்த அம்மான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. உடனே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நீ உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர்ற, அந்த பையன் வந்துட்டு உன்னோட புள்ள தான், என் கண்ணு வந்து போய் சொல்லலை, உண்மை தான் சொல்லியிருக்கு, நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் ஐயோ கடவுளே அந்த பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாளான்னு சொல்லிட்டு இவே ஷாக் ஆகிட்டேக்கான். ஸோ இங்கே அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அங்கே மயக்கமாகி கீழே விழுந்ததுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு அங்கே அழுதுட்ருக்கா. அப்போ அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப பதறி போயிட்டு வேமா வந்துட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு என்னாச்சுமா, என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் வர சொன்னீங்கன்னு சொன்னதும் உண்மையிலே அந்த குழந்தை உன்னோட இதுதான்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஐயோ கடவுளே என்ன நடந்துட்டுருக்கு, இவங்க வீட்டு மருமகளாவ ஏதாச்சும் பிரச்சனையாக இருமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க அம்மா அங்கே பிடிக்க சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவளை எவ்வளோ தூரத்துக்கு புள்ளி பண்ணீங்க, தப்பான முறையில் புள்ள பத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு பேசுனீங்கல்ல, உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. என் பேரப்பிள்ளையை இப்போ பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் அங்கே ரொம்பவே அந்த பையன் முடியாமல் இருக்கான். அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அம்மாவை சொல்லி அங்கே புலம்பிட்டுருக்கவுமே எங்கே அவளை அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து பிளட் பை கொடுத்துட்ருக்காங்க. பிள்ளைக்கு வந்துட்டு காசு தேவைப்படல, அது செலவுக்காக தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு என் மருமகளை நான் இப்போவே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அந்த பையனை கூப்பிட்டுட்டு போகும்போது இவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்படின்னா அந்த குண்டு பொண்ணு வேணுக்குனே வந்து என் கூட இருந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கா, கு ஃபேமிலியில் வந்து என்ட்ராகணுன்றதுக்காக, கண்டிப்பாக நான் அப்படி நடக்க விட மாட்டேன், அவன் என்னோட லைஃப்பில் நான் வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அந்த பையன் என்னோடவனாக இருந்தால் கண்டிப்பாக அவனை மட்டும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். பிறகு ரூமுக்கு வந்தால் நம்ம ஹீரோ மட்டும்தான் நிற்கிறான். என் பிள்ளை இங்கே இருந்தானே எங்கன்னு சொல்லிட்டு கேட்கவங்களையுமே அவளுக்கு அங்கே மயக்கமாகி இங்கே வந்துட்டு கீழே விழுக போகிறா. நீ இப்போ யார் எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு சொல்லும் போதே ஸ்லிப்பாகி தெரியாமல் விழுந்து 2 பேத்துக்குமே அங்கே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆயிடுது. நீ இப்போ இதை பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போதே சாரி நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதும் இவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இப்படி ஒரு பொண்ணு தான் எனக்கு தேவைப்படுது, என் பக்கத்தில் வந்தால் எனக்கு மயக்கமாகாமல் இருக்கணும், நான் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சி வந்து தேடணுமேன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஹீரோயின் ஐயோ என் பிள்ளைய காணமேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு வந்தா. அந்த ஸ்டைலில் அந்த சென்னும் ஜியாவுமே இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஷென் சொல்கிறான், உனக்கு என்ன தைரியம் தான் அடிக்க விட்டு கையை உடைக்க வச்சுருப்ப, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், நீ வேணுக்குனே தானே இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, உனக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க வீட்டு புள்ளன்னு சொல்லிட்டு நீ என்ட்ராகலான்னு பார்க்குறியா, நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, ஏன் கூட சேர்ந்து நீ நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் அங்கே டார்ச்சர் பண்ணதுமே அப்போ அங்கே அவள் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்னை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணி நீ அனுப்பி விட்டுட்ட, இப்போ நான் வந்து உள்ள
வாழ்க்கையில் திரும்ப வந்திருக்கனா, நீ எதுக்காக இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஏன்ட்டே இப்படி எதிர்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க வரும்போது நம்ம கு வந்துட்டு வேமா அங்கே வந்துட்டு கையப்பிடிச்சிடுறான். உனக்கு என்ன தைரியம் தான் அந்த பொண்ணு மேலே கையை வைப்பன்னு சொன்னதும், அப்படின்னா இவன் கூட சேர்ந்து நீ நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி இவனை வந்து கைக்குள்ளே வச்சிருக்கேன்னு சொன்னதுமே, ஆமாம் நீ கரெக்டாக சொல்லிட்ட, நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அவங்க 2 பேத்தையுமே போட்டு நம்ம ஹீரோ அவங்க அடிக்க வேற செஞ்சு விடுறான். ஏதாச்சும் அவட்ட வம்பு வளர்த்தீங்களா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, என்ன தைரியம் தான் நீ எங்கள் மேலே கை வச்சிருப்ப, நான் ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் மிரட்டுறான். அப்பாங்க எங்கள் அப்பா வந்து கூ கம்பெனியில் பெரிய சீனியர் பொசிஷனில் இருக்காரு, அவர் மட்டும் இருந்து நினைச்சாருன்னா கூட்ட சொல்லி உன்னை ஒரு வழி பண்ணிடுவாருன்னு சொன்னதும், அப்படியா கூ வந்துட்டு உனக்கு தெரியுமா, இப்போ வந்துட்டு நீ வந்து சொல்லு பார்ப்போமே அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். எங்கள் அப்பாட்ட சொன்னாலே போதும்னு சொன்னதும், அப்படியே நான் இப்போ சொல்கிறேனே உங்கள் அப்பாட்ட அப்படின்ற செட் எங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இப்போ உடனே இங்கே வாங்கன்னு சொன்னதும், பார்த்தியா இவனுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆட்டிடியூடு, நீ எப்படி போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவரோட பிக்சர் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சா இவன் மூஞ்சில் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, அப்படியே பிக்சரை காமிங்கன்னு சொல்லும்போது இவங்க சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு அங்கே போயிருந்துருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ அவங்க பார்க்க கூட இல்லை, பின்னாடி சைடை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. கூப்பிட்டாலும் அவன் பேசாமல் அங்கே கண்டுக்காமல் போயிருந்துருக்கான். ஸோ அந்த பிக்சர் எடுத்து காமிச்சதுமே பின்னாடியே காமிச்சா எப்படி முன்னாடியே காமிக்க வேணாமான்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நீ இதை சான்ஸ் யூஸ் பண்ணி நீ தான் கூன்னு சொல்ல போறியான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து புள்ளி பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் நீ என்ன நினச்சிட்டு இப்போ வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிச்சுக்க, ஒரு பர்சனை தேவையில்லாமல் நீ அசிங்கப்படுத்துவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இவளுக்கு பார்த்தியா ரோசன் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க பேசினதுமே அப்போங்க நம்ம ஹீரோ ஐ திங்க் வந்து இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, பட் இருந்தாலும் எனக்காக அவள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப நல்லா பொண்ணா இருப்பா போலேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். அங்கே அந்த ஷென் சொல்கிறான், நீ வந்து என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கா, அவரை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, பொண்ணுங்க பக்கத்தில் வந்தாலே அந்த ஆளுக்கு அலர்ஜி மயக்கமாயிருவாரு, ஆனால் இவன் உன் பக்கத்தில் கூசாமல் நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு எதுவுமே ஆகலை, அப்போ இவன் எப்படி வந்துட்டு கூயானா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் அந்த ஷென்னோட அப்பா அங்கே வந்துடுறாரு. மிஸ்டர் கூ நீங்கள் எதுக்காக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் தலைக்கு வந்து பேசினதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவன் ஷாக் ஆகி போயிட்டு, அப்பா இந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னதும் கோவமாகி போய் அடிச்சுட்டு நீ கூவை என்னடா பண்ண அப்படின்ற சொன்னதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, ஐயோ எனக்கு நீங்கள் தான் கூன்னு தெரியாமல் போயிடுச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்குறான். அப்போ அந்த ஜியாவுமே எங்களை ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசியிருக்க கூடாதுன்னு தன்னைத்தானே எங்கள் ஸ்லாப் பண்ணிட்டு இருக்கோமே, இவங்க பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொன்னதும், என்னோட பிள்ளையை தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னதும், குழந்தையோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே சூச்சுன்னு சொல்லிட்டா, எங்கள் அம்மா யாரோட பிள்ளைய பிடிச்சி வச்சுட்டு அவங்க வந்துட்டு தன்னோட பேரன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணிட்டு அந்த பையன் அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கான், அவங்க அம்மா இப்போ வரைக்குமே கிடைக்க மாட்டாங்க, நீ வந்துட்டு தேடி கண்டுபிடிக்க வந்துட்டு ரெடி பண்ணு, நீ கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அவளை பற்றியெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு அதை நினச்சா கூட வாமிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப குண்டா இருந்தா இல்லையா, அதை பற்றி அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கான். நான் வந்து அந்த பொண்ணை கண்டிப்பாக மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் ஒரு புது பொண்ணு பார்த்துருக்கேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருப்பா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதுவுமே வந்துட்டு அவள்கிட்ட ஒர்க் அவுட் ஆக அது வந்துட்டு அவகிட்ட வந்து சரியாக தான் இருக்குது, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னதுமே நீ ரொம்பவே மோசமானவன்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொன்னதும் என்ன மேரேஜான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ இவங்க அங்கே ஐயோ இவ்வளோ காணமே எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த சைடில் அங்கே தேடிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே இந்த சைடில் அங்கே வந்துட்டு தேடிட்டு இருக்கா. அங்கே அப்போ அங்கே வேமா அங்கே அந்த பையன் போயிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை போய் கையை பிடிச்சதுமே தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சிடுங்க, அவன் அம்மா நினச்சிட்டான் என் மருமகளை காணும்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறாங்க. ஹீரோயினுமே தன்னோட புள்ளன்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை போய் அங்கே சூச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அப்போ அங்கே ஐயோ என் பிள்ளை இல்லை எங்கே போயிட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது நான் உன்கிட்ட திரும்பவுமே கேட்குறேன், நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொன்னதுமே நான் உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான், நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மயக்கமாயிடுறா. அப்போங்க இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு ஏன் ஃபெமிலியராக தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். பிறகு அங்கே அவங்க டீமையுமே கூப்பிட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த சைடில் பார்த்தா அவங்க அம்மாவோட டீம் வந்திருக்காங்க, இந்த சைடில் இவனோட டீம் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மா அவளை தேடி கண்டுபிடிச்சி மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. இவங்க தேட விடாமல் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னு வந்திருக்காங்க. அந்த லேடி வேணுக்குனே எங்கள் பாஸ்ட்டை வந்து செடியூஸ் பண்ணி வாழ்க்கையில் வரணும்னு பண்ணியிருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்க விட மாட்டேன்னு சொன்னதும் வீட்டோட மருமகளை பற்றி தப்பாக பேசாதான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஃபைட் வந்துட்டுருக்கு. யார் ஜெயிச்சிருவாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜியாவையும் சென்னையும் பார்த்தா பயங்கரமாக அடி விழுந்தவங்க வெளியே வந்து
வந்துட்டு அந்த சிமிக்கு எதிராக நம்ம எல்லாத்தையுமே தூண்டி விட்டு அவளை வந்துட்டு ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வேகமா அங்கே வந்துட்டு உள்ளே கொண்டுட்டு போய் நம்ம ஹீரோயின் அங்கே படுக்க வச்சுட்டு இருக்கான். அப்போங்க அவன் அவளை பார்த்துட்டு இவளை பார்த்தா எனக்கு ஏன் மயக்கம் வர மாட்டுது, இவ கூட இருந்தால் எனக்கு ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இவளை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். வெளியே பார்த்தா அங்கே மெய்டும் அவங்க அம்மா எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. உள்ளே உன்னை செடியூஸ் பண்ணணும்னு உட்காந்துட்டு இருக்காளோ அவன் மரியாதையை வெளியே வந்துரு, கண்டிப்பாக இந்த வீட்டோட மருமகளாக வர்றதுக்கு அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தகுதி இருக்குது, உங்களை நாங்கள் வந்துட்டு ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுது, பிள்ளை இருக்கா, நீங்கள் வந்துட்டு அப்புறம் எப்படி என்கிட்ட வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க, நான் வந்துட்டு யாரோட மிஸ்ட்ரஸாகவும் இருக்கிறதுக்கு விரும்பலை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் என் பிள்ளை போய் தேடணும்னு சொல்லிட்டு போகும்போது நீ என்கிட்ட ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண விடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுச்சு. வெளியே இங்கே கூட்டமாக இருக்கிறத பார்த்ததுமே அவளுக்கு திரும்ப அங்கே தலையை சுற்றி மயக்கமாக இருது. அவன் வேகமாக வந்துட்டு பிடிச்சி விடுறான். அந்த குட்டி பையனை பார்த்தா எங்கள் அம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு எங்கள் அம்மா வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுச்சேக்கான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான் வந்துட்டு குடும்பத்தை கெடுத்துச்சேக்கா. இவளை அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொன்னதும் அந்த எல்லாருமே அங்கே பக்கத்தில் வரும்போது அங்கே நம்ம ஹீரோட கார்ட்ஸ் பக்கத்துலேயே விட மாட்டாங்க. உள்ளே போய் அவங்கள டச் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியே வந்துட்டு நீங்கள் இப்போ யாராச்சும் வந்துட்டு அவளை ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன், நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா இவ்வளோ தான் பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, இவள் பக்கத்தில் இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகலைன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஷேன் அவனோட வேலையை பார்த்துச்சேக்கா. எங்களுக்கு இந்த பொண்ணை பற்றி தெரியுமே, இவ சரியான மோசக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ அந்த ஜியாவுமே நீங்கள் வந்து கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் எங்கள் கூட தான் சேர்ந்து படித்தா, பணக்கார பசங்களாக பார்த்து மயக்கி அவங்கள கைக்குள்ளே வைக்கிறதா இவளுக்கு வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசினதும் ஹீரோயின் யாருன்னே தெரியாமல் அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த பொண்ணு உன் லைஃப்லேருந்து வெளியேற்று, நான் கண்டிப்பாக வந்துட்டு இவளை மேரேஜ் பண்ண விட மாட்டேன், இந்த பையனோட அம்மாவை தான் நீ மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரிம்மா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள திரும்ப அங்கே ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே சேர்ந்து உள்ளே போயிட்டு அவங்க அம்மா வேறு ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஐடியா பண்ணுறாங்க. நீ அந்த ஆளோட மிஸ்ட்ரஸ் ஆகலான்னு ட்ரை பண்ணுறியா, அந்த வீட்டு பணக்காரன் வந்து மருமகளாயிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக அப்படி நடக்க விட மாட்டோன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடித்து டார்ச்சர் பண்ணதுமே நீங்கள் எதுக்காக வந்துட்டு எதுவுமே தெரியாமல் இப்படி என்னை பாடப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவன் பார்த்தா நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா இல்லாமல் நான் எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்தேன், இப்போ என் பேச்சை கேட்க மாட்டேடான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள சவுண்டு கேட்டதுமே இவங்க போக ட்ரை பண்ணதுமே இவங்களாவே கீழே விழுந்துட்டு காலை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ போகக்கூடாது, அப்படி போனேன்னா என் பொணத்து மேலே ஏறி போகணும்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே ரொம்பவே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த டூ நான் இப்போ என்னோட அம்மாவை போய் பார்க்கணும் அவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறான், சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு. பட் உள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளே அங்கே வாஷ்ரூம்குள்ளே பிடிச்சி அவங்க அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ இந்த பையன் அங்கே மயக்கமாக கீழே விழுந்துடுறான். அப்போ அங்கே உள்ள அவன் வாஷ்ரூம்குள்ளே சவுண்டு கேட்குறத பார்த்துட்டு அங்கே உள்ளே போக ட்ரை பண்ணா, அவங்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா, உன்னோட பிள்ளைங்க உட முடியாமல் இருக்கான், நீ அவனை பார்க்காம நீ வந்துட்டு அவளை போய் வந்து மேரேஜ் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்க, கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அங்கே ரகலையே பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது, நீங்களா ஏதோ வந்து கதையை கட்டிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு பாவமா, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறவான்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், அந்த பொண்ணை விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க உள்ளே போட்டு ஹீரோயினை அடிச்சவங்க டார்ச்சர் பண்ணி இருக்காங்க. உனக்கு இதெல்லாம் கம்மி, எங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு ஆதரவே கிடைச்சிருக்கு உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு, உனக்கு இதெல்லாம் பார்த்தாது, நீ பெரிய லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுற இல்லை, இப்போ பனிஷ்மெண்ட் இருக்கு, நீ கண்டிப்பாக இந்த டாய்லெட்டோட தண்ணியை தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போயிட்டாங்க, வந்து பிடிச்சி அமுக்கு அங்கே ட்ரை பண்ணிச்சிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, அந்த பிள்ளைய விடுங்கன்னு சொன்னால் அங்கே வந்து விடாமங்க வந்துட்டு இவனை போட்டு அடித்து ஒன்றை மாதிரி வந்துட்டு பிள்ளை எனக்கு இருக்கிறதுக்கு எல்லாமே போகலான்டா, நீ எப்படி ஒருத்தி வந்து கூட சேர்ந்து ஒன்றா இருந்து பிள்ளைய பேத்து வச்சுட்டு நீ அவளை மேரேஜ் பண்ண மாட்டேன், அவள் குண்டா இருக்கான்னு சொல்லிட்டு விடுவ, நீ வேற ஒருத்தி பின்னாடி சுத்துவியா, நான் கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். உள்ள அடிச்சுட்டு அங்கே கதவெல்லாம் திறந்துட்டு இவன் எப்படி டென்ஷன் ஆகிட்டு உள்ளே போயிடுறான். ஹீரோயினோட நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அந்த ஜியாவையும் போட்டு அடிச்சுட்டு ஷெனையை அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா நீ இப்போ இந்த பாடுபடுத்திட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு தான் மேரேஜ் பண்ண கேட்டேன், அவளா வந்துட்டு என் பின்னாடி சுற்றினா, நீங்கள் ஏன் இப்படி வந்துட்டு ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி வந்துவேன், உங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்கள் பண்ணோன்னு சொன்னதும் ஆமாம் நான் சொன்னது தான் அவங்க பண்ணியிருக்காங்க, நீ அவங்க மேலே கையை வச்சேன்னா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் இப்படிலாம் நடந்துக்குவீங்க நான் எதிர்பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வேகமாக கூட்டிகிட்டு போய் அங்கே படுக்க வச்சு அவ்வளோ ரொம்பவே கேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இவளை நீ மரியாதையை விட்டு, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, எப்படி அடுத்த குடும்பத்தை கெடுத்துட்டு இவன் அந்த குடும்பத்துக்குள்ள வரணும்னு ட்ரை பண்ணுவாளான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன நடந்தாலும் சரி நீ இவளை மேரேஜ் பண்ணக்கூடாது, நீ அம்மாவை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லும்போது நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்படின்னா சரி ஓகே, நீ வந்துட்டு ஒன்று அவளை
அவளை சூஸ் பண்ணி இல்லை என்ன சூஸ் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்காக உங்கள் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு ஏன் இப்படி வந்து பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் அம்மா கூட சேர்ந்து கிளம்புங்கன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை விடுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா அதுபடியே நடக்கட்டும், உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் எனக்கு எதுவும் தேவை கிடையாது, நான் வந்து அவளோட சேர்ந்து இருக்கேன்னு சொன்னதும் அதை கிட்ட அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு பொண்ணோட முகத்தில் நீ பெத்த தாயவே வேணான்னு சொல்கிறியாடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போங்க அதெல்லாமே கேட்டுட்டு அவன் நான் வந்துட்டு விடுறேன்னு சொல்லலையே, நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க, பிடிக்காத பொண்ணை எப்படி போய் மேரேஜ் பண்ண முடியும், எதுக்காக நீங்கள் வந்துட்டு இந்த பொண்ணோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க, இவ யாருன்னு கூட தெரியாது, இவ மூஞ்ச கூட நீங்கள் ஒழுங்காக பார்க்கல, அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போங்க நீங்கள் வந்து அவர் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, டாக்டரை கூட்டிகிட்டு வாங்கன்னு அசிஸ்டண்ட்டை சொன்னதுமே அவங்க போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட பேச தான் கேட்பேன்னு சொன்னதுமே எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, எல்லாருமே உன் பேச்சை தான் கேட்பாங்க, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி அப்புறம் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, நீ எப்படிப்பட்ட பொம்பளை, நீ வந்துட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை வந்து உருவாக்கி விடுறியே, நீ ஒருத்தனோட மிஸ்ட்ரஸாக வந்து வளரணும்னு ஆசைப்படுறியா, வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஆசைப்படுறியான்னு சொன்னதும் ஹீரோயினும் அவங்க அம்மாவோட ஃபேஸை சரியாக பார்க்க முடியலை. அப்போங்க நான் அப்படிலாம் வந்துட்டு பண்ணுற பொண்ணு கிடையாது, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமும் கிடையாது, என்னை தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ரூமை விட்டு அங்கே வந்துட்டு வெளியே போயிடுறா. இவன் பின்னாடியே போனதுமே அப்போ அம்மா அங்கே வேமா நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி எப்படியாச்சும் அங்கே அப்ராடு பக்கம் துரத்தி விட்டுருங்க, அவள் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்து முன்னாடி வந்து நிற்கக்கூடாது, என் பிள்ளையோட லைஃபை கெடுக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் நான் கண்டிப்பாக பாஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன், அந்த பொண்ணை காப்பாற்றுவேன் அவரோட தரப்புலன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஷெனும் ஜியாவுமே உங்களுக்காக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், திரும்ப அவள் வந்து கண்டிப்பாக அவங்க முன்னாடி நிற்க மாட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்க அம்மா நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு திரும்பவுமே ஜாப் கிடைச்சிரும், உங்களுக்குமே ஏகப்பட்ட காசு கொடுப்போம், நீங்கள் வந்துட்டு அவ்வளோ இந்த உலகத்திலே இல்லாமல் பண்ணிடுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்பவே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு பிள்ளையை தேடிட்டு இருக்கா. ஃபைனலாக அந்த பையனுமே அவங்க அம்மா கண்டுபிடிச்சதுமே அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், தயவு செஞ்சு நீ என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக அப்போ அந்த ஷென்னும் ஜியாவுமே வந்துடுறாங்க. எங்கே போயிட்டுருக்க, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம், நீ வந்துட்டு எங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு வேமா அவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ அம்மா விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் பிடிச்சதுமே அவன் அந்த ஆன்ட்டிக்கு வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவளோட பிள்ளைய பிடிச்சி வச்சுட்டு பேரன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிச்சு அங்கே தள்ளி விட்டுட்டு இவளை வந்துட்டு உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செவத்தில் பிடிச்சவங்க வந்துட்டு முட்டை வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை வந்து பிடிச்சி வச்சுட்டு அங்கே தேடுறதுக்கு விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து அவங்க கார்ட்ஸ் வந்துட்டு இப்படி அந்த பையன் வந்துட்டு மிஸ் ஆயிருக்கான் எங்கன்னே தெரியலன்னு சொன்னதும் என் பேரனுக்கு எதுவும் ஆகக்கூடாது தேடி கண்டுபிடிங்க அப்படின்றது அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க நீ வந்துட்டு எங்கேயும் போகக்கூடாது இங்கேவே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அவனை எங்கேயுமே போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க அந்த குட்டி பையன் தயவு செஞ்சு எங்கள் அம்மா விட்டுருங்க, எங்கள் அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அப்போங்க மண்டி எல்லாமே போட்டாங்க வந்துட்டு அந்த பையன் மன்னிப்பு எல்லாமே கேட்குறான், அப்பயுமே மனசாட்சி இறங்க மாட்டுது. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சீன் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு அங்கே வேமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான். பார்த்துட்டு அவங்க ரொம்ப கவலையாயிட்டு உனக்கு என்னாச்சு ஏன்டா அழுதுட்டு இருக்குன்னு சொன்னதும் ப்ளீஸ் எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க பாட்டின்னு சொன்னதுமே எங்கே உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினை கையை காமிச்சதுமே அங்கே அவனுக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ அவங்க அம்மான்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோவில் நம்பவே முடியலை. சூச்சு வந்து உன்னோட பையனான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த சென்னு ஜியாவுமே இவ போய் சொல்லிட்டு இருக்கா, இவ வந்துட்டு காசுக்காக உங்களை ஏமாத்திட்டு இருக்கா, இவ வந்துட்டு உண்மையிலேயே அந்த பிள்ளையோட அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக போயிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே என் மருமக யாருன்னு தெரியாமல் நான் வந்து முட்டாள் மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணிவிட்டு அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனான்னு சொல்லிட்டு தன்னை தானே ஸ்லாப் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு சாரி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சென்னையுமே போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான்டா, தப்பு தப்பாக சொல்லி நீ வந்துட்டு இப்போயும் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கும்போது நம்ம ஹீரோவால் நம்பவே முடியலை. ஏன்னா வந்துட்டு ரொம்ப குண்டா ஒரு பொண்ணை பார்த்தோம், இப்போ வேற மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சூச்சு உன்னோட பிள்ளையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஒரு குண்டான ஒரு பொண்ணோட சேர்ந்து தான் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணேன், இந்த பொண்ணு அது கிடையாதுன்னு சொல்லும்போது இது சிமி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு சிமி உண்மையிலேயே அந்த பொண்ணு நீ தானான்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரூம் நம்பர்லாம் சொல்லி அங்கே ஹோட்டலில் நடந்த விஷயங்களை சொன்னதுமே அப்போ அங்கே அவளுக்குமே அதெல்லாமே ஞாபகம் வந்துட்டு ஆமாம் நீங்கள் அன்றைக்கி ஹோட்டலில் என் கூட சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு வாமிட் எடுத்துகிட்டு இருந்தீங்க, நான் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட சேர்ந்து ஒன்றா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, பயந்து போயிட்டு தான் நான் அங்கேருந்து போயிட்டேன், எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு மனுஷங்களுக்கு லவ் வந்துட்டு
மூஞ்ச பார்த்து தான் வருது, மனசை பார்த்து வர மாட்டுது. தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு என் பக்கத்தில் வர வேணாம். இப்போ நான் வந்துட்டு ஆள் மாறி போயிட்டேன்னு என் மேலே லவ் வந்துருச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. தயவு செஞ்சு நீ என்னை தப்பாலாம் புரிஞ்சுக்காத, அப்படிலாம் கிடையாது. நான் இப்போ வரைக்குமே எந்த பொண்ணு பக்கத்தில் போனாலுமே எனக்கு மயக்கம் வந்து ஒரு மாதிரி தலை சுற்றிடும். ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட சேர்ந்து இருந்ததுனால எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டு வாந்தி வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படிலாம் பேசிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு பக்கத்தில் போய் தான் வந்துட்டு எதுவுமே ஆகலைன்னா அதை நீ மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்துட்டு பேசாத, புள்ள வந்துட்டு நம்ம 2 பேத்துக்கும் பிறந்தது தானே, நம்ம தானே பேரண்ட்ஸ்னு சொன்னதும் அவளால் எதுவும் பேச முடியலை. பட் இந்த ஷென்னும் ஜியாவுமே சேர்ந்து இன்னுமே அவங்க அம்மாவை அங்கே வந்துட்டு ஏற்றி விட ட்ரை பண்ணதுமே அவங்க கோவமாயிட்டு பயங்கரமாக போட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதை இதுதான் இன்னுமே திருந்தாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்கடான்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அங்கே வெளுத்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயே, நான் திரும்பவுமே குண்டா அசிங்கமாயிட்டேன்னா நீங்கள் என்னை விட்டுட்டு போக மாட்டேங்கன்னு என்ன வந்து நம்பிக்கை இருக்குது, உங்கள் கூட சேர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, நான் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக போகிறா. அப்போ அவங்க அம்மா வேகமாக பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்துட்டு சொல்லாதம்மா, நீ எங்களை விட்டுட்டு போயிடாத, நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நடந்த எல்லாத்துக்குமேன்னு சொன்னதுமே, உங்களுக்கே என்ன பிடிக்கலையா அப்புறம் ஏன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து சூச்சுவோட அம்மாவோட சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் தான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன், நீ தான் சூச்சுவோட அம்மான்றதே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நீ வந்துட்டு என்னை தப்பு சொல்லலாம் சொல்லு, நான் அந்த பொண்ணுக்கு அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு தான் பேசிகிட்டு இருந்தேன், எனக்காக நீ வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுததுமே அதை கேட்டுட்டு அவளுக்குமே மனசங்க இறங்கிடுது. சரி உங்கள் கூட நான் வரேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோவும் சந்தோஷமாயிட்டு அங்கே சூச்சுட்டேன், நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு எதுவுமே தப்பு நடக்க விட மாட்டேன், உன்னோட அம்மாவையும் உன்னையுமே நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிடுறாங்க. அவங்களுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷென்னு ஜியாவுமே ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பே கிடையாது, அவளை நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பாடாப்படுத்திருக்கீங்க, கண்டிப்பாக இதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, இவங்க 2 பேர்த்தையுமே அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. பிறகு வீட்டில் அங்கே அவங்க 3 பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பிள்ளையோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ மேடம் சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து குவோட அம்மானா உனக்குமே அம்மா தான், நீ என்னை அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அவங்க அம்மா ரொம்பவே மோசமான ஆளாக இருக்காங்க, பேராசை பிடிச்சவங்க, வீட்டை விட்டுமே இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் இப்படி அவங்க வந்துட்டு ஷாப்பிங் போயிருக்காங்கன்னு சொன்னதும் அவ்வளோ நினச்சி அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. அந்த ஃபேமிலி கண்டு அவள் திரும்ப பட்டானா ஏதாச்சும் பண்ணிடுவாங்களே என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு வீட்டில் அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் பிரதரையும் காமிக்கிறாங்க. அம்மா நம்ம இப்போ இருக்கிற வீடு வந்து 500 மில்லியன் ஆயிருச்சான், நம்ம வந்துட்டு இதை சிமியோட பேர்லேருந்து நம்மளுக்கு மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க மதரின்லாவும் சேர்ந்து இவங்களுக்காக கிஃப்ட் எல்லாமே கொண்டு வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வந்ததுமே, நீயே வந்துட்டியா, நாங்கள் வந்துட்டு உன்னை பார்க்கணுன்னு வந்தோன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின், அம்மா என்னோட ஹஸ்பண்டை தேடி கண்டுபிடிச்சாச்சு, அவர் வந்துட்டு பெரிய ரிச் மேன்மா, நாங்கள் வந்துட்டு உங்களை தான் மீட் பண்ண வந்தோன்னு சொன்னதும் அம்மாவுமே உங்களுக்காக தான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாக்ஸை கொடுத்ததும் எங்களை பார்த்தா என்ன பிச்சைக்காரவங்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதில் இருக்க கிஃப்ட் வந்துட்டு 300 மில்லியன் வரும்னு சொல்லும்போது பார்த்தாலே தெரியுது, எங்கேயோ வந்துட்டு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு வந்துட்டா நீங்கள் பணக்காரவங்களா ஆயிடுவீங்களா, இந்த இருக்கிற வீடு வந்துட்டு 500 மில்லியன், நாங்கள் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்டான பர்சன் தெரியுமா, நீ இப்போ மரியாதையாக வந்துட்டேன்னா பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பேரை மாற்றி கொடுத்துட்டு போன்னு சொன்னதுமே, அவங்ககிட்ட வந்தால் நீங்கள் இப்படியா வந்துட்டு சீப்பாக பிஹேவ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக என் பையன் உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்கள போட்டு அடித்தாங்க. அசிங்கப்படுத்தினதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு எங்கள் மதரின்லா மேலே எப்படி கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போயிடா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. ஹீரோயினுமே போட்டாங்க அடித்து அவமானப்படுத்துகிறாங்க. அப்போங்க வேகமாக பிடிச்சி அங்கே வந்துட்டு பாட்டில் தூக்கி எறியும் போது ஹீரோயின் போய் மறைச்சிக்கிட்டதுமே அவன் தலையில் அடிபட்டுறது. அங்கே அவங்க மயக்கமானதுமே இவங்க ரொம்ப பயந்து போயிட்டு, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், என் பையனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் உங்களை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு கால் பண்ண போனால் அவங்க பிரதர் ஃபோனை தூக்கி போட்டுட்டு இப்போ நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹோமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே தயவு செஞ்சு வந்துட்டு பாட்டி நீங்கள் விடுங்க, எங்கள் அம்மா உண்மையிலே நல்லவங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், நீ இன்னும் உயிரோடு இருந்துச்சுக்கா, நீ செத்து போயிட்டு நினச்சேன்னு சொல்லிட்டு அந்த பையனையுமே அவங்க ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க. நீ ஆக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபேஸில் அவன் தண்ணி தூக்கி ஊற்றிட்டு மரியாதையை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயில நான் உன்னையுமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோக்கு அங்கே டவுட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, இவ்வளோ ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் அங்கே மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்துடுறான். அங்கே வந்ததுமே அவங்க பிரதரை போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க இந்த வீடு வந்துட்டு 500 மில்லியன் ஒர்த்து போயிடும், ஒழுங்காக சைன் பண்ணி கொடுக்கணும் இல்லை விட மாட்டோன்னு சொல்லும்போது
இருக்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியே வந்துட்டு இந்த வீடை அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா பொண்டாட்டியோட ஃபேமிலி எப்படியாச்சும் வந்துட்டு வச்சுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு இவங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு பரிதாபப்பட்டு உங்களை வந்துட்டு இருக்க விடலான்னு பார்த்தா நீங்கள் வந்துட்டு என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவுமே உங்கள்கிட்ட மரியாதையாக பேச வந்தால் அவங்கள அவமானப்படுத்தியிருக்கீங்க. உங்களை எப்படி நான் இதுக்கப்புறம் சும்மா விட முடியும்? கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும், ஐயோ தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்கள் யாரும் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராமாவை பண்ணுறாங்க. அப்போ அங்கே அவகிட்டையுமே நாங்கள் வந்துட்டு உன்னோட ஃபேமிலி இல்லைம்மா, ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுன்னு சொன்னதும், இப்போ வரைக்கும் நீங்கள் என்னைக்காச்சும் ஃபேமிலியில் நடந்திருக்கீங்களா? இப்போ என்கிட்ட காசு வந்துருச்சுன்னு உடனே பாசம் பொழியுதா? உங்களை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே இப்போ மரியாதையோட அவளோட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வந்துட்டு மரியாதையை வீட்டை காலி பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை நல்லா தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மேரமோட ஃபேரில் தான் இருக்குது, அதை பக்காவாக ரெடியே பண்ணியாச்சுன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நீங்கள் பண்ண இந்த ஹெல்ப்பை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் இதில் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீ என் பொண்டாட்டி, உனக்கு நான் வந்துட்டு பண்ணுறது என்னோட கடமை தானே நம்ம சொல்லிட்டு இருக்கான். கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. உன்னை என் பிள்ளையை நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. ஸ்ட்ராங்காக இல்லாமல் கோலை மாதிரியே ஆரம்பத்துலேருந்து காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பியூட்டியாக இருந்தால் அவனுக்கு வந்து வாமிட் வராதா? அவன் வந்து குண்டா இருக்க பொண்ணு கூட சேர்ந்து ஒன்றா இருந்த வாசி அவனுக்கு வாமிட் வந்துருச்சு. பட் ஆனால் அவன் திரும்பவுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான ஸ்லிம்மான பொண்ணை பார்த்ததுமே அவன் மேலே அவனுக்கு லவ் வந்துருச்சா? இது எனக்கு இந்த கான்செப்ட் புரியவே இல்லை. அப்போ அவன் ஆரம்பத்தில் சொன்னது எனக்கு வந்துட்டு இந்த குண்டா இருக்க பொண்ணு கூட போய் எந்த வாந்தி வந்தது, அந்த குண்டை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே தான் அவன் பேசிகிட்டு இருந்தான். பட் வந்துட்டு எனக்கு எந்த பொண்ணை தொட்டாலுமே வந்துடும், அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன், ஒரு எமோஷனல்னு சொல்கிறான். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு மூவியில் பார்க்கலாம். பை கைஸ்.